19 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோயம்புத்தூரிலே பொறியியல் படித்துக் கொண்டிருந்த மாணவனாக இருந்த பொழுது பேப்பர்ல ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். நம்முடைய பாக்கியராஜ் அண்ணன் ஒரு கலை நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க ஒரு தனியார் கல்லூரியில். அன்னைக்கு தேதியில 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு இதே போல ஒரு பெரிய கூட்டத்துல நானும் ஒரு மனிதனாக அந்த கூட்டத்துல ஓரத்துல சைடில் உட்கார்ந்து கலை நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் மேடையில பேசுறாங்க. அவர் பேசியது நிறைய விஷயங்கள் மனதுல கரெக்டா சொல்ல முடியலனா கூட அந்த கருத்து என்பது இன்னும் எனக்கு தெளிவாக இருக்கிறது. எனக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆசை இவருக்கு. அப்ப எப்படி நீ பொழைச்சிக்குவ அப்படின்னு கேட்கிறாங்க. சினிமா துறையில தோத்துட்டேன்னு எப்படி பொழைச்சிக்குவேன்? நான் ஒரு ஹோட்டல்ல சர்வரா இருந்து கூட பொழைச்சிக்குவேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் வேலை வாங்குவதற்கு சென்னையில முயற்சி பண்றாங்க. இப்போ ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க, போய் எப்படி ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்கறாங்கன்னு போய் பார்க்கறாங்க. அப்ப பாக்கியராஜ் அண்ணனுக்கு தெரியுது உலகத்திலேயே ஒரு கஷ்டமான வேலைங்கிறது ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறது. அவர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த கதையை சொல்றாரு. 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்வருங்கிறது சாதாரண மனிதன் கிடையாது. ஒரு 6-7 டேபிள்ல போய் ஆர்டர் எடுக்கணும். ஒரு டேபிளுக்கு 4 பேர் உட்கார்ந்தா கூட 7 டேபிளுக்கு 25-26 பேர். ஒருத்தரும் ஒரு விதமான ஆர்டர் கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு உள்ள போய் மாஸ்டர்கிட்ட சொல்லி அந்த ஆர்டரை கொண்டு வந்து அந்த டேபிள்ல அந்த மனிதருக்கு கொடுக்கணும். அந்த 28 பேரும் 2-3 ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த கேஷியர்கிட்ட போய் ஒரு மனிதருக்குமே என்ன சாப்பிட்டாங்கிற கணக்கை கொடுத்து 28 பேர்த்துக்கும் கணக்கு தப்பாம பில்லு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். சர்வருடைய வேலைங்கிறது மிக கடினமான வேலை. எனக்கு ரொம்ப பசுமையா ஞாபகம் இருக்கு சார். இதே கதையை நீங்க 19 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மேடையில சொன்னீங்க. ஆனா ஆண்டவனுடைய திருவிளையாடல் இன்னைக்கு இந்தியா, நம்முடைய ஆசியா இந்த பகுதியில மதிக்கக்கூடிய மிகப்பெரிய திரைப்பட இயக்குனராக எல்லா விதமான ஜனரஞ்சக திரைப்படத்தை எடுத்து மக்களுடைய மனதை வென்றிருக்கக்கூடிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி.